ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஜூலை 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதின ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. கவுன்சிலிங் எப்போ நடக்குங்கிற டேட்டையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா வருஷத்தோட இந்த இயர் வந்து கவுன்சிலிங் லிஸ்ட் ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து வெளியிட்டுட்டாங்க. இந்த கவுன்சிலிங் லிஸ்ட் எந்த போஸ்டிங்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ மற்றும் பில் கலெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு தான் வந்து இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ டைப்பிஸ்ட் ஸ்டெனோலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, டைப்பிஸ்ட் ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கெல்லாம் வந்து தனியாக கவுன்சிலிங் லிஸ்ட் வெளியிடுவாங்க. இப்போ வெளியிட்டிருக்கிற கவுன்சிலிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் பில் கலெக்டர் இந்த 2500 வேகன்சிக்கு 4931 பேரை சிவி லிஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதுக்காக 2500 வேகன்சிக்கு அதோட டபுள் மடங்கா 4931 பேரை கூப்பிட்றாங்கன்னா, கவுன்சிலிங் போகிற சிலருக்கு சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்து கேன்சல் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹை லெவலான எக்ஸாம்ஸ் எழுதினவங்களும் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகி ஜாப் போனவங்க இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்சென்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஜாப் போகும். வேலையை வந்து அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து 2500 வேகன்சிக்கு 4931 பேரை கூப்பிட்டுருக்காங்க. கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும்னா, டிசம்பர் 8, 2025 டிசம்பர் 18, 2025 வரைக்கும் இந்த போஸ்டிங்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். இந்த 10 நாளில் நம்ம எப்போ வேணாலும் போகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களோட ரேங்க் படி உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. இப்போ 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் காலையில் மத்தியானம் 2 ஷிஃப்டாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இப்போ டாப் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 8ஆம் தேதியே வந்து கவுன்சிலிங் நடக்கும். அடுத்தடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த நாள் வந்து கவுன்சிலிங் நடக்கும். இப்போ நீங்கள் கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்படி கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட் அடங்கிய ஒரு பிடிஎஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, கவுன்சிலிங் லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபீனிக்ஸ் நவீன் அப்படின்னு சொல்லி கேப்சட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வரும். அதில் போயிட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்கள் நம்பர் அதில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. இப்போ செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு கவுன்சிலிங்க்கு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் அடங்கிய ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்கிற டைமிங்க்கு ஒரு 1 hour முன்னாடியே நீங்கள் அங்கே போகிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பதட்டம் இல்லாமல் உள்ளே போக முடியும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனாலும் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லோரும் கொடுத்துருக்க டைமுக்கு முன்னாடியே வந்து அந்த ஹாலில் இருக்கிற மாதிரி போங்க. எக்ஸாம் எழுதுகிற நிறைய பேத்துக்கு கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கவுன்சிலிங் லிஸ்ட் வந்தது தெரியப்படுத்துங்க. கவுன்சிலிங் லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன அனைவருக்கும் ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.